நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. இன்னைக்கு 19ஆம் நாள் பாசுரம் குத்து விளக்கெரிய. நேத்திக்கு பாசுரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? நப்பின்னை பிராட்டியை புருஷகாரம் பண்ணுமாறு வேண்டி செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் அப்படின்னு பிராட்டியை ரிக்வெஸ்ட் பண்ணண்டா. இப்போ பிராட்டி எழுந்து போய் கதவை திறக்கவும், கண்ணன் அவளை பிடித்து இழுக்கவும், பின்பு கண்ணன் நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லவும், பிராட்டி தான் தான் பண்ண வேண்டிய காரியத்துக்கு இவர் கிரெடிட் எடுத்துக்கிறாருன்னு கண்ணனை நிறுத்துறதாகவும் மாறி மாறி கண்ணனும் நப்பின்னையும் மாறி மாறி இவாள்கிட்ட விளையாடின்னு இருக்கா. அதனால இப்ப கோபிகைகள்லாம் என்ன பண்றாளா, கண்ணனும் பிராட்டி ரெண்டு பேரும் வேணும், நப்பின்னையும் வேணும், கண்ணனும் வேணும். ஏன்னா பிராட்டி தான் புருஷகாரம் பண்ணி நம்மளுடைய கேஸை ரெக்கமெண்ட் பண்றா அப்படிங்கறத நேத்திக்கு பாசுரத்துல நம்ம பார்த்தோம். தாயார் கண்ணனை ஒரு கையில பிடிச்சுட்டு இருக்கா, ஜீவாத்மாவாகிய நம்மளை இன்னொரு கையில பிடிச்சுட்டு இருக்கா, பந்தார் விரலி அப்படின்னு நேத்திக்கு பார்த்தோம். இப்போ பிராட்டி பண்ணக்கூடிய அந்த காரியத்துக்கு பேர் புருஷகாரம். புருஷகாரம் பண்றதுன்னா என்னன்னா, புருஷனை புருஷனாக்குதல். அதாவது நம்ம போன்ற இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் தன்னால எல்லாம் முடியும், சுவாதந்திரியம் தனக்கு இருக்குன்னு நினைச்சுட்டு நான் அப்படின்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டே இருக்கலாம். ஏதோ ஒன்று சிறிய காரியத்தை அச்சீவ் பண்ணிட்டா உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், என்னால சர்வ சகலமும் ஆகத்தகுந்ததுன்னு நினைச்சு நானே எல்லாம் பண்ணிட முடியும்னு நினைக்கிறோம். ஆனா பெருமானின் தயை எவ்வளவு நமக்கு முக்கியங்கிறத நமக்கு புரிய வச்சு நம்மளை கண்ணன் கிட்ட அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த காரியத்தை பண்றதுனால பிராட்டி புருஷனை புருஷனாக்குதல். அப்படி மாத்திரம் பிராட்டி பண்ணலன்னா என்ன ஆகும், இந்த பிறப்பிறப்பான சைக்கிள்ல மாறி 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 பிறந்து இறந்து இப்படி சுத்தின்ண்டே இருக்க வேண்டியதான். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் மாதிரி. ஏன்னா கொஞ்சம் நஞ்சமா பாவம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம், அது அத்தனையும் கழிச்சு பாப புண்ணியங்களை கழித்து பெருமானின் திருவடியை அடைந்தால் ஒழிய நம்ம எல்லாருக்கும் எப்படி ஓய்வு கிடைக்கும்? அதனால இப்ப பிராட்டி நமக்காக அந்த விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துடுறா. புருஷனை புருஷனாக்குதல்னு நம்மளுடைய கேஸை பெருமான்கிட்ட கொண்டு போய் ரிக்வெஸ்ட் பண்ணி அவ சொல்றா, தேவரீர் இவனின் சரணாகதியை ஏற்று இவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இவனுடைய குற்றங்கள் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இவனுடைய பாப புண்ணியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா என்னைக்கு இவனுக்கு பறைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது? அது எப்படி இருக்குன்னா, அலை ஓய்ந்து சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ற மாதிரி இருக்கான். என்னைக்கு அலை ஓயறது, என்னைக்கு ஸ்விம் பண்றது, அந்த மாதிரி அவ்வளோ வச்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். பேகேஜஸ் நிறைய இருக்கு, நிறைய பேக்ஸ் செக் இன் பண்ண வேண்டியிருக்கு. அதனால பிராட்டி நம்மளுடைய கேஸை பெருமான்கிட்ட எடுத்துட்டு போறச்சே அவ சொல்றா, எம்பெருமான் தான் இவாளை அழைச்சிக்கிறதுக்கான அந்த தயையை கூர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா பெருமான்கிட்ட கருணைங்கிற அந்த தயை ஓங்கி நிக்கிறச்சேதான் நம்மளை போல ஆட்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ ஒரு பக்கத்துல பிராட்டி என்ன பண்றா, புருஷனை புருஷனாக்குதல், இன்னொரு பக்கத்துல புருஷோத்தமனை தன்னுடைய தயை கூர்ந்து நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தையும் எம்பெருமான்கிட்ட பண்றாளாம். ஏன்னா பிராட்டி ஒரு காரியத்தை சொன்னான்னா அதுக்கு கண்ணன் என்னைக்குமே நோ சொல்றது கிடையாது. அவளினுடைய விழிகளாலே அவ அந்த வார்த்தையை சொல்லிட்டானா அதுக்கப்புறம் கண்ணன் அங்க மறுவார்த்தை பேசுறது இல்லை, நோவே சொல்றது இல்லை. அவன் என்னுடைய தயை கூர்ந்து நம்ம அத்தனை பேருக்கும் அவன் தன்னுடைய திருவடியை பிராப்தமா கொடுக்கறான் அப்படிங்கிறது. இல்லாட்டா பெருமான் கேட்பானா, நான் ஆழ்வாருக்கு ஆதர மாட்டேங்கிறேன், ஆழ்வார் ஆரியர்களுக்கு ஆதர மாட்டேங்கிறேன், கலியனுக்கும் நம்மாழ்வாருக்குமா பெருமான் தரமாட்டேன்னு சொல்றான் மோட்ச பிராப்திய அப்படின்னா, நம்ம போன்ற சிறியவாளுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுங்கிறது பிராட்டியின் அந்த புருஷகாரம் பண்ணுகிற அந்த காரியத்தினால் மட்டுமே சாத்தியப்படுகிறது அப்படின்னு இன்னைக்கு பாசுரத்துல சிமிலர் கான்டெக்ஸ்ட் தான். பட் இப்ப என்ன பண்ண போறான்னா, நேத்திக்கு செந்தாமரை கையால் வந்து திறவாய் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாசுரத்துல மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான். தாயார் எப்படி பெருமான பிரிந்து இருக்கவே மாட்டா, ஒரு க்ஷணம் கூட பிரியாம இருப்பா அப்படிங்கிறத சொல்லி நப்பினைட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்க போறா. அது இன்றைய பாசுரம். ஸோ பாசுரம் தொடங்கறச்சே குத்து விளக்கெரிய அப்படின்னு தொடங்குறது. அதாவது அழகான ஒளி பொருந்திய விளக்குகள்லாம் ஏற்றி வச்சு என்ன அருமையா ஒரு ரம்யமான காட்சி. அப்பேற்பட்ட ஒரு திருமாளிகையில கோட்டுக்கால் கட்டின் மேல் அப்படின்னு சொல்றா. கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி
கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய். கண்ணன்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறா, கண்ணா ப்ளீஸ் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே சம்திங், அட்லீஸ்ட் மாஷுச்சகாவாவது சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது. இங்கே குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல், அதாவது யானை தந்தங்களால் 4 கால்கள் கொள்ளப்பட்ட இந்த கட்டில். எப்பேற்பட்ட கட்டில்னா குவலையாபீடத்தை கண்ணன் அழிச்சான் இல்லையா, கம்சனோட மாளிகைக்கு போறச்சே எப்படி குவலையாபீடம்ங்கிற அந்த யானையை அழித்து கண்ணன் அதை வெற்றி கொண்டானோ அந்த யானைகளின் தந்தங்களால் ஆன கட்டிலா இது இருக்கான். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நப்பின்னை அப்பேற்பட்ட வீரமங்கையா அவளும் இருக்கா. ஏன்னா அத்தனை வேலர் இருக்கக்கூடிய அந்த கண்ணனின் மனைவியாகப்பட்டதனால் அப்பேற்பட்ட கட்டில்ல படுக்கிறது தான் அவளுக்கு அவளோட ஸ்டாச்சருக்கு ஈக்குவலண்டா இருக்குங்கிறது. இன்னொன்று என்னன்னா, இந்த கட்டில்கள் அந்த மதம் பொருந்திய யானையை போல நம்மளோட அந்த 4 மதங்களையும் குறிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இந்த ஜீவாத்மா ஒன்றும் என்ன நினைச்சுட்டு இருக்குன்னா, என்னால் ஆகாதது எதுவுமே இல்லை, நானே எல்லாம் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தில் என்றைக்குமே இருந்துட்டு இருக்கான். பட் அதை விட்டுட்டு பெருமானின் திருவடியை பற்றி தாயாரை நம்மளை ரட்சிக்குமாறு பிரார்த்தித்து அந்த வழியில போனோம் அப்படிங்கிற அந்த அகங்கார மமகாரங்களையும் கண்ணன் ஒழிக்கிறதுனால அந்த இடத்துல அந்த யானையின் மதம்ங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீமைகளையும் சிக்னிஃபை பண்றது, அதை வேற இருக்கக்கூடியவனாவும் நம் கண்ணன் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி, பஞ்சனை அப்படின்னு சொல்றா. பஞ்சனை ஒரு அருமையான பஞ்சனை படுக்கை அப்படின்னா அதுக்கு 5 குவாலிட்டிஸ் இருக்கணும். என்னென்ன குவாலிட்டிஸ்னா, மென்மையாக இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும், பெட் ஆகப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம்ல, நல்லா சாஃப்ட் அண்ட் ப்ளஷியாக இருக்கணும். வெண்மையாக இருக்கணும், வெண்மை நிறம் பொருந்தியதாக இருக்கணும். குளுமையாக இருக்கணும், படுத்துக்கக்கூடிய இடத்த குளுமையாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா எக்ஸ்டெண்டட் ஸ்லீப் வரும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. இன்றைக்கி ஸ்லீப் ஸ்டடிலாம் பண்ணுறவாள்லாம் சொல்கிறாள், என்ன அட்வைஸ் பண்ணுறா. ஸோ குளுமையாக இருக்கணும், அந்த பஞ்சனையாகப்பட்டது மென்மையாக இருக்கணும், வெண்மையாக இருக்கணும், குளுமையாக இருக்கணும், நறுமணம் மிக்கதாக இருக்கணும். நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் பொருந்தக்கூடிய ஒரு அறையில் தூங்கினா எப்படி தூக்கம் வரும், சுகமாக தூக்கம் வரும்ல, அந்த மாதிரி வெண்மை, மென்மை, குளுமை, வாசனை, பறந்து விரிந்திருக்கணும். ரொம்ப குறுகின கட்டுலாம் இருக்கக்கூடாது இல்லையா, நல்லா ப்ராடாக அகலமாக இருக்கணும்ல. அப்பேற்பட்ட 5 குணங்கள் பொருந்திய அருமையான அந்த பஞ்சனை அந்த கட்டில் இவாள்லாம் படுத்துட்டு இருக்காளாம். ஸோ குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அப்படின்னு கண்ணனை சொல்றா. கண்ணன் மலர் மார்பன், புருஷோத்தமன் பறந்து விரிந்த அந்த தோள்களை உடையவனான நம் பெருமான் தாயாரின் மார்பின் மேல தன் தலையை வைத்து உறங்கின்னு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பெருமான் பக்தியின் மேல் தன்னை கொண்டு வைத்தான்னா இல்லாட்டா பக்தியை தன்மேல் கொண்டு இட்டானா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நப்பின்னையாகப்பட்டவளின் மார்பின் மேல படுத்துறங்கின் இருக்கிறதுனால கண்ணன் நார்மல் மார்பனா இருந்தவன் இன்னைக்கு மலர் மார்பனா மாறிட்டான். பெருமானின் தோள்கள் பறந்து விரிந்து அகலமா போயிட்டே இருக்கான், எக்ஸ்பேண்டிங் வித் கைண்ட்னஸ் அண்ட் கிரேஸ். பெருமானினுடைய மனது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே அவனுடைய தயை இன்னும் பெருகின்றே போகிறது. தன்னுடைய அடியார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துடுத்துன்னா பெருமானினுடைய தயைக்கு எல்லையே கிடையாது, இட்ஸ் லிமிட்லெஸ். அதனால பறந்து விரிந்த மார்பு. ஸோ வெறும் மார்பு இப்போ மலர் மார்பனா மாறிட்டான், ஒன்லி பிகாஸ் ஆஃப் தாயார் பிராட்டி கூட இருக்கிற அந்த காரணத்தினால மட்டும்தான். இதே போல இந்த திவ்ய தேசம், அதாவது இந்த பாசுரத்தில் திரு இடவெந்தை அப்படிங்கிற திவ்ய தேசத்தை ஆண்டாள் அனுபவிக்கிறா அப்படின்னு வியாக்கியானங்கள்ல சொல்றா. அந்த பாசுரத்துல பாட்டில் என்ன சொல்றான்னா, கண்ணன் இஸ் ஹாப்பிலி ரெஸ்டிங் இஸ் ஹெட் ஆன் த செஸ்ட் ஆஃப் நப்பின்னை. அங்க நிலவு போன்ற குளிர்ந்த அழகிய திருமுகத்தை உடைய பிராட்டி உன் மார்பில் வசிக்கிறாள் அப்படின்னு சொல்றா. அகலகில்லேன் இறையும் என்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா. பெருமானின் திருமார்பில் என்னைக்குமே வாசம் செய்கிறவளா அப்படி மகாலட்சுமி இருக்காளோ, அது மாதிரி இந்த பாசுரத்துல தாயாரினிடம் பெருமான் இருப்பதாக ஆண்டாள் சொல்றா. ஸோ அதனால இங்க ஆண்டாள் இந்த இடத்துல அனுபவிக்கக்கூடிய திவ்ய தேசம் திரு இடவெந்தை. இங்க
மூலவர் வந்து லக்ஷ்மி விராக பெருமாள். அவர் வந்து நித்திய கல்யாண பெருமாள் உற்சவர். அவர் வந்து இடது மடியில வந்து பூமி பிராட்டியை வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கார். அதனால திரு இடவெந்தை அப்படிங்கிறது பேரு. அதுதான் மருவி திருவிடவெந்தை அப்படின்னு ஆயிடுது. ஸோ அந்த திவ்ய தேசத்தை இங்க ஆண்டாள் அனுபவிக்கிறாங்கிறது பொருட்டு நாமளும் சேவிச்சுக்கலாம். ஸோ கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. நப்பின்னையினுடைய அந்த கேசமாகப்பட்டது வந்து அத்தனை அழகான நறுமணம் பொருந்திர ஒரு அழகான தலையா அது இருக்கா. அது நேத்திக்கு பாசுரத்திலேயே நம்ம பார்த்தோம். அதே போல இங்கேயும் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் அப்படின்னு நேத்திக்கு பாசுரத்துல, இன்னைக்கு வந்து கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை. அதாவது வந்து இவளினுடைய தலையில சூடினதுனால மொட்டாக இருக்கக்கூடிய அந்த பூக்களை வந்து இவ தலையில சூடினதுனால அது மலர்ந்து அழகா நறுமணம் வீச ஆரம்பிச்சுடுத்தான். அதனால பெருமான் வந்து இப்போ மலர் மார்பனா மாறிட்டான். அவளினுடைய தலையில ஏறினதுனால, கேசத்துல ஏறினதுனால அந்த பூக்களுக்கே இப்போ ஏற்றம். ஸோ கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. கண்ணன் வந்து ஒரு க்ஷணம் கூட பிராட்டிய பிரியறதில்லை. அதனால அவனுக்கு வந்து அவளை விட்டு பிரியறதுக்கான மனமே இருக்கிறது இல்லையா. பேர்பட்ட ஆனந்தமான கண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மலர் மார்பா வாய்த்திரவாயின்னு இவ அழைக்கிறா. கண்ணா ப்ளீஸ் ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா, என்னம்மா இப்படி பண்றேள்? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பேரையும். ஆண்டாளன் கோபிகா சொல்றா மலர் மார்பா வாய்த்திரவாய் அப்படின்னு. உடனே வந்து கண்ணன் என்ன பண்றான்னா, அவனுடைய அடியவர்கள் வந்துட்டா அப்படின்னா அவனுக்கு வந்து தயைங்கிற அந்த குணம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா ஓங்கிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதல்ல வந்து பிராட்டி என்ன பண்றா, இவனுடைய கேஸை நம்மள்ட்ட எடுத்துட்டு போறது கண்ணன் கிட்ட நமக்காக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது அவ பண்றா. அவ பண்ணினாங்கிற ரிக்வெஸ்ட்டை வந்து பெருமான் ஏத்துண்டு ரூல் புக்கை விட்டுட்டு இப்போ வந்து கைண்ட் ஹார்ட்டட் தயை ஜாஸ்தியா எடுத்து பெருமானுக்கு. குற்றம் குறைகளை வந்து நன்மையா பார்க்கக்கூடியது வாத்சல்யம் பெருகினதுனால பெருமான் வந்து என்ன பண்றான்னா மாஷுஜக அப்படின்னு சொல்லணும்னு வாயை திறக்கிறானா. ஏன்னா வந்து இந்த அடியார்கள் பண்ணக்கூடிய குற்றமானது வந்து குற்றமாவே பெருமான் கருதுறது இல்லையா. ஏன்னா தாயார் கேட்கிறாளா, இவாள்லாம் இத்தனை பாப்பங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காளே, இதை எப்படி நம்ம விட்டுட்டு ஏத்துக்க முடியும் அப்படின்னு அவளே மறுபடியும் கேட்கிறா. ஷீ இஸ் பிகமிங் த டெவில் அட்வொகேட் நவ். அவதானே நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணினா. இப்போ அவளே அந்த கேள்வியை வந்து பெருமான்கிட்ட கேட்ட உடனே பெருமான் சொல்றானா, இது பாபமே இல்லை, திஸ் இஸ் நாட் அ பாப்பம் அட் ஆல். அது பாப்பம்னா தானே நான் க்ஷமிக்கணும், இது இங்க பாப்பமே இல்லை. எப்படின்னா குழந்தைகள் ஒரு 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 வீட்டிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வந்து எப்படி அம்மா அப்பா முன்னாடி எப்படி மிஸ்சீஃப் பண்ணிட்டு நாட்டினஸோட விளையாடின்னு இருக்குமோ, அப்போ அதுகள் பண்ற குற்றங்கள் எதுவும் குற்றங்கள் குறைகளா பார்க்கப்படுறது இல்லையா, இல்லை இல்லையா. அதுபோல பெருமான் வந்து தன் குழந்தையான நம் அனைவரையும், ஜீவாத்மாக்கள் அனைவரையும் தன்னுடைய குழந்தையாக பாவித்து அவன் வந்து என்ன பண்றானா, இவன் பண்ணினது பாப்பமே இல்லை அப்படிங்கிறானா. ஸோ இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் இதை வந்து பிராட்டி ஏன் கேட்குறா, இந்த டெவில்ஸ் அட்வொகேட் ஏன் பிளே பண்ணி அவன் அந்த கேள்வியை கேட்குறா அப்படின்னா, ஒரு போல் இருக்கு, ஒரு போலை வந்து அவ நிற்க வச்சுட்டு அது வந்து சரியா நிற்கிறதான்னு ஆட்டி பார்க்குறா இல்லையா, அந்த மாதிரி ஸ்திரமா இருக்காங்கிறத ஆட்டி பார்க்கறதுக்காக பிராட்டி வந்து அந்த கேள்வியை கேட்குறாளாம். ரொம்ப அழகான விசேஷமான வியாக்கியானம் இங்கே. ஸோ பெருமான் என்ன சொல்றான், என்னுடைய அடியவர்கள் வந்து என்னை ரட்சிக்கணும்னு என்னை ரிக்வெஸ்ட் பண்ணுறதை விட ஆனந்தமான விஷயம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவள் வரமாட்டாளான் தான் நான் இத்தனை நாளாக காத்துன்னு இருக்கேன். ஸோ பெருமான் வந்து மா சுஜக அப்படின்னு சொல்லி மா அப்படின்னு வாயை திறக்கரிச்சு தாயார் சொல்கிறாளாம், இத்தனை காலமாக வந்து நான் இந்த உதவிகளை பண்ணுறேன், நான் வந்து அவளுடைய கேஸ் எடுத்துகிட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் நல்ல பேர் வாங்கிக்கலான்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து கண்ணன் வந்து என்ன சொல்கிறான், மாஷுஜகா நான் சொல்கிறேன்னு முதல்ல அவன் எழுந்துட்டான். உடனே பிராட்டி சொல்கிறாளாம், நோ 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 வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு பிராட்டி சொல்கிறாளாம். நான் பண்ணின அத்தனை எஃபர்ட்டுக்கும் எனக்கு நற்பெயர் வரணும்னு பார்த்தா இன்னைக்கு கடைசியில் கண்ணன் சொல்கிறான், முதல்ல இருந்து நீங்கள் கிருஷ்ணானுபவத்தை வேண்டி வந்தேள், கண்ணனிடம் வேண்டி பறையை பெற்று பெறுதல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்தேளே, இன்னைக்கு என்ன எல்லாரும் போய் பிராட்டி சைடில் நின்று கேள் அப்படிங்கிறது கண்ணனுடைய பட்சம். இப்படி ஆயின்றிருக்கச்சே இங்கே கோபிகைகளும் ஆண்டாளும் சொல்றா, மைத்தடங் கண்ணினாய் நீ உன்மனாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் அப்படிங்கிறா. நப்பின்னை எத்தனை அழகா கண்களில் மை சூடின்னு இருக்கே. நாங்கள்லாம் சொல்லிட்டோம் பிகாஸ் ஆஃப் த நோன்பு மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம்னு சொன்னா இல்லையா இவா கோபிகைகள் எல்லாரும் சொன்னாலே. ஆனால் கண்களில் வந்து அத்தனை அழகா மைத்தீட்டிய நம் நப்பின்னையாகப்பட்டவள் வந்து கண்ணனை ஒரு க்ஷணம் கூட பிரியறது இல்லையோ, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காளோ, நீ எதனால வந்து எங்களை இன்னும் ரட்சிக்கலை,
பிகாஸ் மைத்தடம் கண்ணினாய் நீ உன்மனாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான். கண்ணனை தூக்கத்துலேருந்து எழுப்பிடக்கூடாது. ஆனந்தமாக கண்ணன் தூங்கணும், அதை ரசித்து தான் பார்த்துட்டே இருக்கணுங்கிறது பிராட்டியினோட ஆசை. அவனை ஒரு க்ஷணம் கூட பிரியறதுக்கு அவளுடைய மனது ஒப்புறது இல்லையா. ஸோ எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் அகலகில்லேன் நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி பெருமான் ஒரு க்ஷணம் கூட பிராட்டியை பிரிந்திருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. இங்கே பிராட்டி என்ன பண்ணுறான்னா, எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் ஒரு க்ஷணம் கூட அவளுக்கு கண்ணன் எழுந்துட்டான்னா கிளம்பி போயிடுவான் இல்லையா. ஸோ அது போகக்கூடாதுங்கிறதுக்காக எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேங்கிறதுனால நீ இந்த மாதிரி செய்றியா அப்படிங்கிறாளாம். இது என்னது? மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால். இது என்னது கிடையாது, இது தத்துவம் அன்று தகவும் அன்று, தத்துவம் அன்று தகவும் அன்று அப்படின்னா ஆண்டாள் நப்பின்னைட்ட சொல்றா, திஸ் இஸ் நாட் யுவர் நேச்சுரல் செல்ஃப் நப்பின்னை. தாயாரினுடைய ஸ்வரூபம் ஸ்வபாவம் இது ரெண்டுத்துக்குமே இது பொருந்தாது. தத்துவம் அன்று தகவு ஏலோரெம்பாவாய் அப்படிங்கிறது பாசுரம். அதாவது தாயாரினுடைய ஸ்வரூபம் என்ன, நேச்சுரல் செல்ஃப், ட்ரூ செல்ஃப் என்னது? அடியவர்களுக்கு ஜீவாத்மாவான நம் அத்தனை பேருக்கும் பெருமான ரக்ஷணம் பண்ணணும்னு புருஷகாரம் பண்ணி அவங்க கிட்டக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் தாயாரினுடைய நேச்சுரல் கெப்பாசிட்டி. அவளுடைய ஸ்வரூபம் என்ன? அவளுடைய கேரக்டரே தயை கூர்ந்தவளா இருக்கிறது தான். மகாலட்சுமி ஜெகன்மாதா அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய குழந்தைகளிடம் தயை காட்டுவதே அவளுடைய ஸ்வரூபமா இருக்கு. ஸோ இப்படி கண்ணனும் நப்பினையும் இப்படி மாறி மாறி பண்றதுனால ஆண்டாளும் கோபிகைகளும் சொல்றாளா, இந்த மாதிரி நாங்கள் எத்தனை நாளே அழிச்சுட்டு இருக்கோம், எங்களோட ரிக்வெஸ்ட்டை ஹீட் பண்ணல இல்லையா, இது தத்துவம் அன்று தகவும் அன்று அப்படின்னு சொல்றா. ஸோ அது இன்றைய பாசுரம் தொடங்குறச்சே குத்து விளக்கெரிய அப்படின்னு ஞானத்தில் ஆரம்பிச்சு மலர்மார்பா வாய்த்திரவாயின்னு இவாளுக்கு இருக்கிற பக்தியை பற்றி விளக்கி சொல்லி இறுதியில் இது தாயாரினுடைய ஸ்வரூபம் அன்று ஸ்வபாவமும் அன்று. ஒருத்தர் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னா அவளுக்கு அதை பண்ணறதுக்கான ஸ்கில்ஸும் இருக்கணும், அட் த சேம் டைம் அதை செய்யக்கூடியதுக்கான பவரும் இருக்கணும் இல்லையா. அது ரெண்டும் இருந்தால் தானே அதை சாதிச்சு காட்ட முடியும். இது அத்தனையும் பொருந்தியவளா தாயார் இருக்கா. பட் இன்னும் இவாளுக்கு அந்த சரியான நேரம் பொருந்தாததுனால தத்துவம் அன்று தகவன்று அப்படின்னு இன்னைக்கு பாசுரத்தில், நாளைக்கு பாசுரத்தில் தாயாரையும் எம்பெருமானையும் சேர்த்து சேவிச்சு சரணாகதி பண்ணி ஆண்டாளும் கோபிகைகளும் பாட போறா. அது நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு பாசுரம் குத்து விளக்கெரிய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம்.